God bless you all. God bless you. இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வந்து என்ன முக்கியமான காரியம் என்னவென்றால், ரோமர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வந்து இதில் சொல்லப்படுற காரியங்களும் ராஜ்யங்கள், அதாவது அதிகாரங்களும் வல்லமைகளும், கவர்மெண்ட், அதாவது நான் வாசிக்கிறேன், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினைகளை வருவித்துக் கொள்கிறார்கள். இதுல காரியம் என்னவென்னு சொன்னால், கூடுதலாக செக்குலர் கண்ட்ரிகள் சொல்லப்படுகிற மத சார்பற்ற கொள்கையுள்ள நாடுகள், கூடுதலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் தான், அந்த கூட கிறிஸ்டியன் கண்ட்ரிகள் தான் மத சார்பு இல்லாத கொள்கைகளை கொண்ட நாடுகளாக இருக்கிறது. கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிகள், நார்த் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கன் கண்டினென்ட் சொல்லப்படுகிற கண்டத்தில் இருக்கிற நாடுகளாக இருக்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரிகளில் கூடுதலான கண்ட்ரிகள் செக்குலர் கண்ட்ரிகள் சொல்லப்படுகிற மத சார்பு இல்லாத கண்ட்ரிகளில் வந்து கிறிஸ்தவ கண்ட்ரிகளாக தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த கிறிஸ்தவ கண்ட்ரிகள் வந்து கூடுதலாக மத சுதந்திரம் இருக்குது, கல்ச்சரல், அதாவது கலாச்சார ரீதியான ஃப்ரீடம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பொலிட்டிக்கலான காரியங்களை கதைக்கிறதுக்கோ, எந்த காரியங்களை கதைக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பேசக்கூடிய அதிகாரங்கள் இந்த தேசங்களில் இருக்குது. இது வந்து நீங்கள் வேற ஒன்றை நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் எடுத்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இந்த கண்ட்ரிகளில் வந்து உரிமைகள் உண்டு. ஆனால் இந்த தேசங்கள் வந்து இந்த செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லப்படுகிற மத சார்பில்லாத கிறிஸ்தவ தேசங்கள் வந்து கிறிஸ்தவ தேசங்கள் என்று சொல்லாமல், அதாவது ஜனநாயக ரீதியில் வந்து இந்த கண்ட்ரிகள் வந்து அவருடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் அவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அனுமதிக்கிறார். ஆனால் இந்த சட்டங்கள் வந்து, இந்த லோக்கள் வந்து பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில் மோசைக்கு கொடுக்கப்பட்ட, மோசையினால் வெளிப்படுத்தப்பட்ட சட்டங்கள், லோ கூடாக இந்த சட்டங்கள் இந்த நாடுகளில் உருவாக்கப்பட்ட இந்த கான்ஸ்டியூஷன் அல்லாட்டி இந்த சட்டங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்பட்ட சட்டங்களாக இருக்கலாம், அல்லாட்டி லோவாக இருக்கலாம், அல்லது இந்த கண்ட்ரிகளோட அந்த அதாவது அரசியல் ஜாப்பு ரீதியான காரியங்கள் இதை சொன்னாலும் இவைகள் முழுமையாக பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில் தான் இது கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த கண்ட்ரிகளுக்கு வந்து லோ இருக்கு. இதில் ரோமனில் வந்து போல் சொல்லும் பொழுது காரியங்களை சொல்லுகிறாங்கன்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் வந்து இயேசு கிறிஸ்துக்களால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், அவர் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ராஜ்யங்களுக்கு மேலான ராஜ்யம் உடையவர் தான் அவருடைய ராஜ்யம், ராஜாக்களுக்கு மேலான ராஜாக்கள். சகல அதிகாரங்களும் அவருடைய ஷோல்டர், கவர்மெண்ட் இஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர்னு சொல்லிக்க வேண்டியது. அதிகாரங்கள் அவர்கிட்ட தான் இருந்து வருகிறது. சகல அதிகாரங்களும் என் நிலையிலிருந்து வர்ற அதிகாரங்கள் ஆனாலும் எல்லா அதிகாரங்களாலும் கிறிஸ்துக்களால் தான் அது அனுமதிக்கப்படுகிறது. அதாவது ஹீ இஸ் த ரூலர், அவர் தான் அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து, அதாவது லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ். அப்போ எல்லா அதாவது ஆளுகைக்கு மேலான ஆளுகை உடையவராக அந்த இடங்களில் வெளிப்படுத்தப்படுகிறார். அப்போ சகலம் அவர்களால் அந்த அதிகாரங்கள் பயந்தளிக்கப்படுகிறது. ஒரு நாடு வந்து கிறிஸ்தவ நாடாக இருக்கலாம், அல்லது ஒரு உண்மையை சார்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு காரியத்தில் வந்து அந்த நாடு வந்து சட்டங்கள் வந்து பிபிலிக்கல் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகை நடக்கின்றால் சத்தியபரர் வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்கிறார். அப்போ அந்த நாட்டில் வந்து எதிரான காரியங்கள் செய்யப்படுக என்ன நடக்குன்னு சொன்னால், கடவுளுடைய கை அந்த இடத்துலேருந்து எடுக்கப்படுகிறது. எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தேசத்தில் ஆளுகைகள் வந்து எந்த இருளின் அதிகாரமா ஒளியின் அதிகாரமா ஆட்சிகள் செய்ய பார்க்கும் பொழுது, கூடுதலான அதிகாரம், ஒளியின் அதிகாரம் குறைந்து இருளின் அதிகாரம் உருவாக்கப்படுக அந்த இடத்துல டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது. எப்போ கடவுளுடைய பிள்ளைகள், அதாவது எங்களுக்கு வந்து சுயமான முடிவெடுக்கும் உரிமை இருக்கிறது. தூதர் வானகத்தினர்களுக்கும்
ஏஞ்சல்ஸுக்கும் இருக்கிறது. சேட்டனுக்கு வந்து அதால் தான் அவன் வந்து சொந்த முடிவெடுத்தான், அதால் கீழே தள்ளப்பட்டான். அதாவது ஒரு சேட்டன் சொல்லப்படுகிற ஒரு ஒரு கேருபீன்களுக்கு ஒருவன் தள்ளப்பட்டான். அவனை கீழே வந்து பல கோடி தூதர்கள் ஏஞ்சல்ஸ் வந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். அவர்கள் வந்து தள்ளப்பட்ட நோக்கம் என்ன, இவர்கள் கடவுளுக்கு எதிராக கிரியை செய்கிற காரியங்கள். அப்போ கடவுளுடைய சட்டம் வந்து ஒரு நாட்டத்தில் வைக்கிறது, இந்த சட்டத்துக்கு எதிராக நான் இல்லை, நான் எதிர்த்து நிற்பேன்னு சொன்னால் நீங்கள் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்கிறீர்கள். அப்போ நீங்கள் கலகம் செய்ய கடவுள் அதுக்கு நீங்கள் ஜட்மெண்ட், அதுக்காக வரப்போகிற தண்டனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். இப்போ உலகத்தில் பல மதங்கள் பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய சட்டத்துக்கு விரோதமாக கிறிஸ்து அதுக்கு அதிபதியாக இருக்கிறார், ராஜ்யபாரம் செய்கிறார். ஒரு வார்த்தை, அவரால் சகலம் உண்டாக்கப்பட்ட வசனம் சொல்கிறது, குமாரனுக்குள்ளால தான் சகலமும் உருவாக்கப்பட்டது, அவர் தான் வார்த்தை. அவை இந்த அப்போ சில பேர் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு ரிலிஜன் இல்லை, கிறிஸ்தவர்கள் ரிலிஜனே இல்லை, சத்தியத்திலிருந்து வருது. நாங்கள் சத்தியத்தை வந்து ஆழமாக கை கொள்கிறோம்னா சத்தியத்தை தான் பின்பற்றுகிறோம். அப்போ சத்தியம் என்றைக்கு சத்தியம் வந்து எப்படி ஒருவரும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்றால், சத்தியம் என்றைக்கு ஒரு வேர்டு, இங்கிலீஷில் வந்து ட்ருத்னு சொல்கிறோம், தமிழில் சத்தியம் என்று சொல்கிறோம். ஆனால் சத்தியம்ன்றது வந்து ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்து யாருக்களால் வெளிப்படுது என்றால் இயேசு கிறிஸ்து தான் அந்த ட்ருத், அது பரிசுத்த ஆவிகளால் எங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ ட்ருத்தில் வந்து நாங்கள் நிற்க வேணுமா இருந்தால் நாங்கள் சரியான முடிவுகளை நாங்கள் எடுக்க அந்த இடத்துல தேவராட்சியத்தின் மேலே அந்த இடங்களை ஆளுகை செய்யும். இப்போ பாவம் அக்கிரமங்கள் மீதியாகி கொண்டு போகிறதால விக்கட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால வந்து ஜட்மெண்ட் வந்து பாஞ்சு கொண்டு இருக்கணும். அதே இடத்துல வந்து கடவுளால் தள்ளப்பட்ட தூதர்களின் ஆலையை கீழே தேவர்களாக வணங்கும் பொழுது தேவர்கள் வந்து சண்டிக்கப்படுகிற நேரம் இந்த காலம். அவை இந்த ராஜ்யங்கள் வந்து கடவுளால் மட்டுமில்லை, மதங்கள் வந்து பல இடங்களில் கடவுளை உண்மையான தேவனாய் ஏற்றுக்கொண்டதாக எல்லாரும் ஒரே தேவனை இல்லை, தள்ளப்பட்ட தேவனால் தள்ளப்பட்டவர்களை பல பேர் வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள், அறிந்தோ அறியாமலும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அப்போ இந்த ராஜ்யம் வந்து நாங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை வந்து வேற சாத்தானுக்கும் அதன் விழுந்து போன தூதர்களுக்கும் நாங்கள் கொடுக்கும் பொழுது, ஏன்னா சாத்தான் வந்து ஒருவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கருத்த உருவம் வந்து பிசாசு பேய் என்று நினைத்துக்க வேண்டாம். சாத்தான் வந்து ஒரு வல்லமையான ஒரு தூதர்களுக்குள்ளே வந்து அவன் ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்தவன், உன்னத அதாவது தூதர்களுடைய ரேங்க்ஸின் படி வாக்கிக்க 3வது லெவல், அதாவது 2வது லெவலில் இருந்த 4, 5, 6 அந்த செருபீங்கள் வந்து கிட்டத்தட்ட கியூரூபிங்கள்னு சொல்லப்படுகிற 4க்கு மேற்பட்ட ஏஞ்சல்ஸ், அந்த கியூரூபிங்க பவர்ஃபுல்லான ஏஞ்சல்ஸ் இருக்கணும். அதுக்குள்ள ஒருத்தன் தான் சாத்தான். அதையும் கீழே கிரியை செய்த 3 அவளுக்கு கீழே வேலை செய்த ஒரு பகுதி தூதர்களும் அவனோடு சேர்த்து தள்ளப்பட்டார்கள். கலகம் பண்ணினதுனால கடவுளுடைய சத்தியத்துக்கு எதிர்த்ததுன்றதுனால கடவுளுக்கு விரோதமான காரியத்தில் நிற்கிறதால தான் ரெபல் பண்ணிக்கொண்டது, ரெபாலியன் ஆக இருந்ததுனால அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதே மாதிரி கடவுள் இந்த காலத்தில் வந்து தேசங்கள் கடவுளை ஆராதிக்காமல் கடவுளுக்கு விரோதமாக செயற்படுகிற வானசேனைகள், கடவுளால் தள்ளப்பட்ட இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்ட வானசேனைகள், அவர்கள் தங்களை கடவுள் தான் சொல்லுகிறார். அப்போ சாத்தானும் தான் ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போ அதை சாத்தான் என்று சொல்லாமல் அது வேறு வேதங்களில் பெயர்கள் சொல்லப்படுகிறது, வேறு விதத்தில் தன்னை அழைத்துக் கொள்கிறான். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பெயர்களையும் அவனும் மாற்றிக்கொண்டு வருகிறான். ஸோ சாத்தான் என்று பொழுது நீங்கள் சாதாரணமாக இடப்பட வேண்டும். சாத்தானுக்கு அவனுக்கு என்று சில ஜூரிஸ்டிக்கல் லெவல் இருக்குது, அதிகார வரம்புகள் இருக்கிறது. அது கடவுள் அது அனுமதித்த வரம்புகளை அவன் செயற்படுகிறான். அவை இந்த காரியங்கள் நாங்கள் அறியாததினால தான் பல இடங்களில் வந்து பல அழிவுகள் இந்த உலகங்களில் இப்போ நடக்கிற காரியங்கள். இது கடைசி காலம், இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முற்பட்ட ஒரு காலம், ஒரு ப்ரீ ட்ரிபுலேஷன் டைம். அதாவது ட்ரிபுலேஷன் மோசமான அழிவை காணுகிற 7 வருஷ காலத்து உபத்திர காலத்தின் ஆரம்ப நிலையில் நாங்கள் அந்த காலம், அதுக்குள்ள நாங்கள் முடிகிற நேரத்தில் அது புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு நிலையில் அந்த ஏஜில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ காண்றதை விட இன்னும் மோசமான காரியங்களை காணும். ஏனென்றால் அக்கிரமங்கள் மீதியாக கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட், கடவுளாக கொண்டு வரப்படுகிற தண்டனைகள் அதிகரிக்கும். பல பேர்கள் வந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, கடவுள் இருக்கிறார் தானே இந்த காரியத்தை அனுமதிக்கிறார்? பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட காரியங்கள், ஈவன் த செக்ஷுவலான சீன்கள், பாவங்களால் வந்த தண்டனைகளாக இருக்கலாம்.
பலவிதமான கடவுளுக்கு விரோதமான செய்யப்பட்ட பலிப்பீடங்கள், ஆராதனை கூடங்கள், சில அவனுடைய பிசாசுகளுக்கு இறங்கின அந்த காடஸ்ன்னு சொல்லப்படுகிற தெய்வங்கள் அல்லது தேவர்கள் அல்லது தேவதைகளை வழிபட்டதினாலே வந்த தண்டனைகள் கடவுள் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காரியத்தில் இந்த நோக்கத்துக்காகத்தான் தேவன் இந்த காரியங்களை சில இனங்கள் புட்டாக அழிக்கப்பட்டதும் சில இடங்களை கடவுள் துரத்தி விட்டது காரணம் இது செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் அதன்படி சரியாக விதத்தில் நாங்கள் நம்மை தயார்படுத்தி அவருடைய திட்டம் என்னதை அறிந்து செய்யப்படுறதுக்கு இவைகள் எங்களுக்கு முன்னாக திருஷ்டாங்கமாக, அதாவது எங்களுக்கு ஒரு செய்தியாக வைக்கப்பட்டதான் பழைய ஏற்பாட்டில் நடந்தப்பட்ட காரியங்கள். அப்போ சில பேருடைய பார்வை என்னன்னு சொன்னால், தேவன் ஒரு இரக்கமற்றவராகவும் பழைய ஏற்பாட்டில் இப்படி போட்டு சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி அழித்தார், மிருகங்களை அழித்தார், இரக்கமில்லாதவராக செய்யப்பட்டது போல் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலே கடவுளாலே அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத அருவருப்பாக இருந்த காரணத்தினால், அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்த காரணத்தினால் தான் அந்த தண்டனைகள், அந்த அழிவுகள் இதை கண்டார். அவை இந்த காரியங்கள் இந்த கிறிஸ்துக்கு பின்னாக வந்த காரியங்கள் கிருபை காலத்தில் நாங்கள் அதே காரியத்தை நாங்கள் தொடர்ந்து நடப்போம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மறுதளிப்போம். சத்தியத்தை நாங்கள் கேட்க யாரில்லை. என்றால் கிறிஸ்தவர்கள் ஒரு கடவுள், நாங்கள் இன்னொரு கடவுள் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால அந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிட், அதாவது மத ரீதியான ஒரு வைராக்கியமான ஒரு ஆவி உங்களை சத்துரு இருளின் அதிகாரத்தில் உச்சப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில். அப்ப தேவனுக்கு விரோதமான பகையில நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறோம், முரட்டாட்டமாக இருக்கிறோம், சட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். சட்டத்துக்கு மேலாக ஒரு நாட்டின் சட்டத்துக்கு மேலாக உம்முடைய மத சட்டங்களை கொண்டு வரும் பொழுது கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். என்றால் சட்டம் கவர்மெண்ட்டும் அவருடைய ஆட்சிகள் அனைத்தும் ஒரு ஆட்சி லெவல்களும் இயேசு கிறிஸ்துவால அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு பவரும் அந்த பவர் பிரின்சிபாலிட்டிஸ் இருக்கிறது, பவர்ஸ் இருக்கிறது, டொமினியன் இருக்கிறது, இப்படின்னு சொல்ல ஆளுகைகள், அதிபதிகள், வல்லமைகள் என்று சொல்லப்பட்ட வல்லமைகள் கிரியை செய்கிறது. அவை அதுக்கு தக்க விதத்தில் அவர் அனுமதிச்சிருக்கிற அந்த காரியங்களில் நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது நீங்கள் டிஸ்ட்ரக்ஷனை, நீங்கள் பாரிய அழிவுகளை காணுவீர்கள். உங்களோட தேசம் முழுவதும் கடவுளுக்கு எதிர்த்து நின்று அந்நிய தேவர்கள் நீங்கள் சேவிப்பீர்களானால் தேவனுக்கு விரோதமாக பல காரியங்கள், பல இடங்களிலே பாலுடைய வணக்கங்கள், கூடுதலாக அரேபியா பகுதிகளில் எகிப்தில் இருந்து அரேபியா வரும் நம்மள முழு தேசங்கள் முழுக்க 360 காட்ஸ் அந்த காலங்களில் இருந்திருக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு கூடுதலான பால் வணக்கங்கள் இருந்திருக்கிறார். கூடுதலான ஒரு அதிபதியாக இருந்த தள்ளப்பட்ட தூதனின் ஒரு அதிகாரி. அவை இந்த வணக்கங்கள் வித்தியாசமான காலங்களிலே வித்தியாசம் பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோர் இங்கிருந்து அந்த ரூட் பால் இருந்திருக்கிறது. அவை இதுகள் ஆழமான செய்திகள் வேதத்தில் இதை பற்றி செய்திகள் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அவை இந்த அழிவுக்குரிய காரியங்களிலே நாங்கள் எங்களை வைத்துக்கொண்டு கடவுளுமே ஏன் அழிக்கிறார், என்ன நடக்குது, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்கறதுக்கு இதில் கேள்விகளை விட்டு உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், நமக்காக அடிக்கப்பட்டார், நம் பாவங்களை சுமந்தவர், நமக்காக தனது வெளியேற பெற்ற உயிரை கொடுத்து நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவருடைய பாடுகளுக்கு கூட. இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை நாங்கள் அறிந்து நடப்போமானா இருந்தால் இந்த காரியத்தில் இந்த நாட்களில் நடக்கிற பல காரியங்களில் நாங்கள் தப்பு வைக்கப்படலாம். அல்லது நாங்கள் மரித்தாலும் நிச்சயமாக நித்திய வாழ்வுகளை நாங்கள் கடந்து செல்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. இயக்கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் கடவுளுக்குரிய காரியங்களை தேடுங்கள். உலக ரீதியான மார்க்கங்கள் இது நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்லாது. நித்திய வாழ்க்கையில் இங்கே கடந்து செல்ல முடியாது. இது ஒரு நம்பிக்கைகள் தான். ஆனால் நம்பிக்கை வெறுமனையான நம்பிக்கை எம்டி வேர்ட்ஸ்லேருந்து ஃபெய்த்துகள் எம்டி வேர்ட்ஸ்லேருந்து ஃபெய்த் வராது. விசுவாசத்தினாலே ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ கிறிஸ்துவை அறிகிற விசுவாசம்தான் ஒருவனை நீதிமானாக மாற்றுகிறது.
அவை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியத்தை கேளுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த கடைசி காலத்தில் நான் நிற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.